இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தர் எப்பொழுது சமீபமாக இருக்கிறார்னா, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, உண்மையாய் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ பேர் தேவனை நோக்கி விண்ணப்பித்து வருகிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் பதிலே கிடைக்காம இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உண்மையாக நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், ஆனால் நான் சமீபமாக இருக்கேன்னே சொல்கிறார். அதே போல் எப்பொழுது தேவன் நமக்கு சமீபமாய் வந்து நம் ஜபத்தை கேட்டு பதில் தருவாராம், தேவனை தொழுது கொள்ள கூடுகிற இடம். அப்போ இது எங்கே ஆலயமாகட்டும் அல்லது இருவர் மூவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற போது இல்லையா, அந்த எல்லைகளிலெல்லாம் கர்த்தர் கூடி வந்து நாம் தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்துல நாம் விண்ணப்பம் வைக்கும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பேன்னு எரேமியா 29:12-13 வசனத்தில் சொல்கிறார். நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள்னு சொல்கிறாரு. அப்போது தேவனை தொழுது கொள்ளுகிற இடத்திலே எல்லாரும் கூடி வந்து, ஏன்னா அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபா வரங்களை கொடுத்துருப்பாரு. அப்போ அவ்வளோ பரிசுத்தவான்களும் கூடி வருகிற எல்லையில் நாமும் கூடி ஜெபித்து விண்ணப்பம் செய்யும்போது தேவன் அதுக்கு செவி கொடுப்பேன்னு சொல்கிறார். அதே போல் முழு இருதயத்தோடு நம்ம கர்த்தரை தேடுவோமானால் தேவன் நமக்கு தென்படுகிறவராக இருக்கிறார். அதே போல் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கார். அடுத்து யாருக்கு சமீபமாக இருக்காராம்? இருதயம் நொறுங்குண்டவர்கள், தன் வாழ்க்கையில் கசப்பு, மரண வேதனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் என்று நெருக்கப்படுகின்ற நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், ஏன் வாழறோன்ற நிலைமையில் இருக்கிற சில மனுஷர்கள் கூட இருக்குவாங்க இல்லையா அந்த உலகத்தில். அப்படிப்பட்ட நெருக்குதலில் இருக்கவங்களுடைய இருதயங்களுக்கு கர்த்தர் வந்து சமீபமாக இருக்கேன்னு சொல்கிறாரு. நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை நான் ரட்சிக்கிறேன்னு சொல்கிறாரு. நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான ஆவிகளை ரட்சிக்கவே கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா. மனுஷ குமாரனாக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அநேகருடைய பாடுகளில் இருந்து அவர்களை விடுதலையாக்கினார். வியாதி பலவீனங்கள் இருந்தோம், பிசாசின் பிடியில் இருந்தோம் இல்லையா. அநேக போராட்டங்கள் மத்தியில் இருந்த ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு விடுதலையாக்கினார், சுகமாக்கினார். அப்போ தேவன் யாருக்கெல்லாம் சமீபமாக இருக்கிறார்ன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்த்து வருகிறோம். எப்பொழுது தேவன் நமக்கு சமீபமாகுவார்னா, உபாகம் 4:7 சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நமக்கு அவர் சமீபமாக இருக்கிறாராம். அப்படி தொழுது கொள்ளுகிற சமீபமாய் பெற்றிருக்கிற வேறு ஜாதி எது? அப்போது தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா. எப்பெல்லாம் நம்ம தேவனை தொழுது கொள்ளுகிறோமோ அப்பெல்லாம் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அதே போல் இஸ்ரவேல் ஜனம் என் துதி சொல்லி வருவார்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை தனது சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருப்போம் என்பதை நாமும் விசுவாசிப்போம். ஏன்னா நம்ம தேவனை தேடும்போது அவர் சமீபமாய் வந்து நமக்கும் பதில் தருவார். அதே போல் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும்போது நாம் ஆவியோடும் உண்மையோடு நாம் அவரை தொழுது கொள்ளும்போது அப்பொழுதும் தேவன் நம் ஜப விண்ணப்பத்தை கேட்பார்னு யோவான் 4:24 பார்க்குறோம். ஏசாயா 58:9-10 வசனங்களில் பார்க்கும்பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும்னு சொல்கிறார். எப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் நம்முடைய பிரச்சனைகள் தீரும், நம் இருளான சூழ்நிலை மாறும், நம் சுக வாழ்வு எப்பொழுது சீக்கிரமாய் துளிர்க்கும் அப்படின்னும் போது, உங்கள் நீதி உங்களுக்கு முன்பாக, நாம் செய்கிற நீதி நமக்கு முன்பாக சென்று, அது நாம் செய்கிற நீதி சரியாக இருக்குமானால் கர்த்தருடைய மகிமை நமக்கு பிறகாலே காக்கும். அதே போல் எப்போ நமக்கு அந்த விடியற்கால வெளிப்பை போல் வெளிச்சம் வரும்னா, பசி உள்ளவர்களிடத்திலே உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகுன்றார். பசியுள்ள ஆத்துமா, தாகமுள்ள ஆத்துமா, அதாவது பசியுள்ள ஆத்துமா என்றால் அவங்களுடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைக்கு முடிவே தெரியாமல் தவிக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கொடுத்து நாம் அந்த ஆத்துமாவை தேற்றுவோமானால் அப்போ நம்முடைய காரிருளை தேவன் நீக்கி நம்முடைய இருளை
வெளிச்சமாக உதித்து அந்தகாரம் நமக்கு மத்தியானத்தை போல் ஆக்குவென்றார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்தகாரம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் மற்றவர்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் திருப்தியாய் அவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கும் துன்பப்படுகிறவர்களுக்கும் பசியுள்ள ஆத்துமாக்களுக்கும் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நாம் தேற்றும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி அவர் நமக்கு வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். இதை நாம் விசுவாசிக்கணும், இதை நாம் செய்யணும். ஆறுதலின் வசனங்களை மற்றவங்களுக்கு போதித்து அவங்களுடைய அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே கொண்டு வரவும் வசனத்தினாலே அவங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துவோம் நாம் அறிந்திருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை தினமும் கேட்குற நாம் 4 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்களையும் கர்த்தருக்குள்ளாக நாம் நடத்துவோமானால் நமக்கும் தேவன் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுவார். நம்ம அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். 1 யோவான் 3:20-22 வசனம் பார்க்கும்போது நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சில டைம் நாம் சின்ன தப்பு பண்ணி நம்ம மனசு ஒரு குற்ற மனசாட்சியிலே இருக்குன்னா கர்த்தர் நம் இருதயத்தை அறிந்திருக்கிறார். அவர் பெரியவர் இல்லையா? அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறதுனால நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டு இருந்து அப்போ நம்ம எந்த தப்பும் செய்யலைன்ற ஒரு உணர்வு நமக்கு வந்ததுன்னா நம்ம தேவனிடத்தில் தைரியமாய் போய் நம்ம ஜெப விண்ணப்பங்களை வைக்கலாம். ஏன்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு பிரியமானபடி நாம் செய்கிறபடினால நாம் வேண்டிக் கொள்ளுவது எதுவோ அதை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ குற்றமற்றவர்களாக இருந்து தேவனிடத்திலே நாம் சமீபித்து போய் நம் விண்ணப்பத்தை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். யாக்கோபு 4:8 சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். அப்போ தேவனிடத்தில் எப்போ சேர முடியும்? தேவன் சமீபமாக இருக்கும்போது. அப்போ எப்போ அவர் சமீபமாக இருப்பார்? அதிகாலையில் காலை தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்குது. அந்த நேரத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நம் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் தருவார். அதே போல் நம் கையை நாம் சுத்திகரிக்கணும். பாவமர குற்றமர இரத்தக்கரை இல்லாதபடிக்கு தேவன் நம் கரங்களை சுத்திகரிக்க வேண்டும். இருமனம் உள்ளவர்களாய் நாம் இராதபடிக்கு இருதயத்திலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து நாம் தேவனிடத்திலே ஜப விண்ணப்பங்களை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு சமீபமாய் பதில் தருவார். சங்கீதம் 119:51 சொல்லுது, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், உமது கற்பனையெல்லாம் உண்மை. அப்போ தேவன் சமீபமாக இருக்கையிலே நாம் தேடும்போது, உண்மையாய் அவரை நோக்கி நாம் தேடும்போது கர்த்தர் நமக்கு சமீபமாக இருந்து நம் ஜப விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தருவார். இதை நாம் விசுவாசிப்போம். இதை பற்றி கொண்டு, இந்த வசனத்தை பற்றி கொண்டு நாமும் நடப்போம். ஆமென்.